முன்பொரு காலத்துல ஒரு கிராமத்துல சல்மான் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட வயசு 13. சூதுவாது தெரியாத அந்த பையன் எப்பவும் அழகா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எந்த வேலை சொன்னாலும் அத மறுக்காம செஞ்சிட்டு இருப்பான். யாருக்கு என்ன உதவினாலும் இவனை தான் கேட்பாங்க. சந்தைக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நீர் இறைத்து அதை கொண்டு வந்து கொடுப்பான். சல்மான் செய்யாத வேலையே கிடையாது. அவன் செய்யற வேலைய பார்த்து சல்மானுக்கு அவங்க சில்லறை காசுகளை தருவாங்க. கொஞ்ச நாள்ல அப்படி சேர்ந்த பணத்தை வச்சு சல்மானுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த பணத்தை வச்சு கொஞ்ச நாள் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டான். அப்ப கூட கையில கொஞ்சம் பணம் இருந்தது. அத வச்சு விளையாட கொஞ்சம் பொம்மை வாங்கலாம்னு நினைச்சான். முதல்ல சின்ன சின்ன பொம்மைகள், குதிரை வண்டி இந்த மாதிரி வாங்கினான். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பொம்மைகள், அது மேல உட்கார்ந்து விளையாடக்கூடிய பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு சல்மான் கிட்ட சேனாதிபதி பொம்மைகள், யானை பொம்மைகள், குதிரை பொம்மைகள்னு ஏகப்பட்ட பொம்மைகள் இருந்தது. அந்த பொம்மைகளோட விளையாட ஆரம்பிச்சா அவனுக்கு நேரம் போறதே தெரியாது. ராத்திரி பகலா அந்த பொம்மைய வச்சே விளையாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாளா அந்த பொம்மைகளை வச்சே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தான் சல்மான். வேலை எதுவும் செய்யாம கையில இருந்த பணமும் இப்ப செலவாயிடுச்சு. கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிட்டதுனால அவனோட பசிய தீக்க இப்ப அவன்கிட்ட பணம் இல்ல. சல்மான் ரஹீம் அப்படிங்கிற ஒரு பூ வியாபாரி கிட்ட போய், ஐயா, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன். ஒரு வாரமா கையில பணம் இல்ல, அதனால நேத்துல இருந்து நான் சாப்பிடவே இல்ல அப்படின்னு சொன்னான். சல்மான் கையில இருந்த பணத்தை வச்சு என்ன பண்ணான்னு ரஹீம்க்கு நல்லா தெரியும். இவன் கையில பணம் கொடுக்கறதுல அவருக்கு விருப்பம் இல்ல. சல்மான் சொன்னதுக்கு பதில் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்த அவரு அவன் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் மட்டும் கொடுத்தாரு. மீதி இருந்த அக்கம் பக்கத்தினர் கூட சல்மானோட பசிய தீக்க உணவை மட்டும் கொடுத்தாங்க. சல்மானுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. சாப்பாடு பிரச்சனை தீந்து போச்சு. ஆனா பொம்மை வாங்குறதுக்கு இப்ப பணம் எப்படி வரும்? பொம்மைகள் வாங்காம எப்படி தன்னால விளையாட முடியும்? பொம்மைகள் வாங்க காசு தேவைப்படுது. அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான் சல்மான். கிராமத்துல இருந்த சில விளையாட்டு பிள்ளைங்க சல்மானோட நிலைய பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கலான்னு நினைச்சாங்க. அவங்க சல்மான் கிட்ட போய், நம்ம ஊரு எல்லையில இருக்கிற பேய் வீடு பத்தி உனக்கு தெரியும்ல, அந்த வீட்ல ஒரு ராத்திரி முழுக்க நீ இருந்தேனா உனக்கு 100 ரூபாய் தரேன். அது மட்டும் இல்லாம ராத்திரி சாப்பிட உணவும் தரேன். பந்தயத்துக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்டான். சல்மான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஆஹா பணம் அப்படின்னு சொல்லி, பொம்மை வாங்குறதுக்கு இப்ப எனக்கு பணம் கிடைக்க போகுது. பணம் வேணும்னா நரகத்துக்கு கூட போயிட்டு வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா சல்மான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த சின்ன பசங்க சாப்பாட மூட்டையா கட்டி சல்மான் கையில கொடுத்தாங்க. ராத்திரி முழுக்க பேய் வீட்ல இருந்தா தரேன்னு சொன்ன 100 ரூபாயையும் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் பேய் வீடுக்கு போறதுக்காக கிளம்பினாங்க. சல்மான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் தன் கை நிறைய வச்சிருந்த பொம்மைகளை முதல்ல தன்னை சுத்தி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா பொம்மைகளோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். விளையாட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத கூட சல்மான் மறந்து போய் மூழ்கி இருந்தான். அர்த்த ராத்திரி அந்த வீட்ல இருந்த 4 பேய்கள் வெளியில வந்து திரிய ஆரம்பிச்சது. அதுங்க ரொம்ப குறும்புத்தனமான பேய்கள். தங்களை பார்த்து யாராச்சும் பயந்தா அதுங்களுக்கு ஒரே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அர்த்த ராத்திரி சமயத்துல அதுங்க இந்த மாதிரி வெளியில வந்து திரியும். அந்த விஷயம் தெரியாதவங்க அந்த பக்கமா வந்தாங்க அப்படின்னா அவங்கள பயமுறுத்த அந்த பேய்கள் வெளியில வரும். கையில கொண்டு வந்த பொருட்களை அப்படியே வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. தன்னை பார்த்து பயந்து ஓடினவங்கள பார்த்து சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த 4 பேய்களும் பொம்மையோட விளையாடிட்டு இருந்த சல்மான பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குச்சுங்க. அவனை பயமுறுத்துறதுக்காக சில சைகைகளை செஞ்சதுங்க. ஆனா எவ்வளவு செஞ்சோம் அந்த சின்ன பையன் தங்களை கவனிக்கவே இல்லையேங்கறத கவனிச்சுதுங்க. சல்மானோ தன்னை சுத்தி பேய்கள் இருக்கிறத பாக்காம பொம்மைகளோட ஆர்வமா விளையாடிக்கிட்டு இருந்தான். அத பார்த்து பூதங்கள் முதல்ல ஆச்சரியப்பட்டதுங்க. அதுக்கப்புறமா இதுங்க பயமுறுத்துறத அவன் அவமதிக்கிறதா நினைச்சுதுங்க. அந்த சின்ன பையன் மேல அதுங்களுக்கு ஒரே கோபம் வந்தது. இதுக்கு ஒரு முடிவு கட்ட நினைச்சுதுங்க. சல்மான் அப்புறம் தூண்ல சாஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தான். சுத்தி இருந்த பேய்கள் விதவிதமான ஒலியை எழுப்ப ஆரம்பிச்சுதுங்க. ஒரு பேய் அவன் காது கிட்ட வந்து கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுது. சல்மான் கண்ணை திறந்தானே தவிர அத கவனிக்கவே இல்ல. அவன் ஏதோ தியானத்துல இருக்கான் அப்படின்னு பூதங்கள் நினைச்சுது. ஆனா உண்மையிலேயே சல்மான் பொம்மைகளோட ஆடிய ஆனந்தத்துல மூழ்கி இருந்தான். கொஞ்ச நேரத்துல சல்மானுக்கு பசி எடுத்தது. தான் கொண்டு வந்த உணவு மூட்டைய தேடிக்கிட்டு இருந்தான். அது தன்னோட பொம்மைகளுக்கு நடுவுல இருந்தது. அதை எடுத்து, ஆஹா சாப்பாடு மூட்டை, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி மூட்டைய பிரிச்சான். மூட்டையில இருந்து நிறைய சாப்பாடு இருந்தது. அதுல ஒரு இனிப்ப பார்த்து, ஆஹா உன்னை நான் அப்படியே முழுங்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துல இருந்த
கோழி முட்டையை எடுத்தான். அத கையில எடுத்து ரொம்ப அன்பா பார்த்து, கோழி முட்டை அடுத்தது நீதான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பக்கத்துல இருந்த நல்ல அழகான ரொட்டிகளை எடுத்து, ஆஹா நீ கூட இங்கதான் இருக்கியா, ரொட்டி துண்டு, உன்னை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்ப கூட அவனோட வயிறு முழுசா நிரம்பல. தன்னோட நண்பர்கள் பொம்மைகள்னு இதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த அவன் கொஞ்ச நேரத்துல உட்கார்ந்தபடியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த பேய்கள் இப்போ பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சல்மான் கொண்டு வந்த உணவு பண்டங்களோட பெயர்கள் இந்த பேய்களோட பெயர்களா இருந்ததுதான் அதுக்கு காரணம். சோத்து முட்டை, மிட்டாய், ரொட்டி, கோழி முட்டை, இது எல்லாம் அந்த பேய்களோட பெயர்கள். சல்மான் தங்களை தான் சாப்பிடுறான் அப்படின்னு அதுங்க நினைச்சுக்குச்சுங்க. இவன் சாதாரண மனிதன் இல்ல, நம்மளெல்லாம் சாப்பிடுறதுக்காகவே இந்த பேய் வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறான். இவனுக்கு இங்க இருக்கிற தனங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பினா நமக்கு சந்தோஷம். இவனை இங்க இருந்து எப்படியாச்சும் துரத்தணும் அப்படின்னு பேய்கள் தங்களுக்குள்ள பேசிக்கிச்சுங்க. உடனடியா அதுங்க உள்ள போய் அறைகள்ல இருந்த அதுங்க மறைச்சு வச்சிருந்த தங்கம், வெள்ளி, புதையல் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சு, ஐயா தயவு செஞ்சு இதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு பயத்தோட சொல்லுச்சுங்க. ஆழ்ந்த உறக்கத்துல சாப்பாட பத்தி கனவு கண்டுட்டு இருந்த சல்மானுக்கு பேய்களோட சத்தம் கேட்கவே இல்ல. அவனுக்கு ரொம்ப பசியாவே இருந்துச்சு. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஒரு கழிச்சு படுத்து, விடமாட்டேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கையில கிடைச்ச எல்லாத்தையும் சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னான் தூக்கத்திலேயே. இத கேட்டதும் அந்த பேய்களுக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பயத்துல அந்த பேய் வீட்டை மட்டும் இல்லாம கிராமத்தை விட்டே ஓடி போயிடுச்சுங்க. விடிஞ்சதும் கண்ணு திறந்து பார்த்த சல்மான் சுத்தியும் முத்தியும் பார்த்தான். தன்னை சுத்தி விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி ஆபரணங்கள்லாம் இருந்துச்சு. ராத்திரி என்ன நடந்துச்சோ அவனுக்கு தெரியல. தான் பேய் வீட்டுக்கு வந்தோம் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அவன் தூங்கிட்டான். தான் ஒரே ராத்திரியில மிகப்பெரிய பணக்காரனா ஆயிட்டோம் அப்படின்னு அவன் யோசிச்சான். தனக்கு கருணை காட்டினதுக்காக தேவர்களை அவன் பணிவோட வணங்கினான். நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு புறப்பட்டான். அன்னையில இருந்து பொம்மைகளோட விளையாடுற விளையாட்டு புத்திய முற்றிலுமா விட்டுட்டான். பெரிய மனிதர்கள் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான் சல்மான். ஹாய் கிட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்